இஸ்ரோ ஏவிய அமெரிக்காவின் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ வணிக ரீதியாகவும் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறது. அதன்படி அமெரிக்காவின் AST ஸ்பேஸ் மொபைல்ஸ் நிறுவனத்தின் ப்ளூபேர்ட் 6 என்னும் நவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை இஸ்ரோவின் பாகுபலி என்று அழைக்கப்படும் LBM-3 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது. இதற்கான 24 மணி நேர கவுண்டவுன் முடிந்ததை அடுத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்தில் காலை 8:54 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. Suppression system starts its operation. Minus 20 seconds. 10, 7, 6, 1, 0. Both S-200 motors ignite. Bluebird Block 2 mission, a majestic liftoff. The rocket is beautifully searing through the bright Sriharikota. விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் 15.52 நிமிடங்களில் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. தகவல் தொடர்பிற்கான ப்ளூபேர்ட் செயற்கைக்கோள் சுமார் 6500 கிலோ எடை கொண்டது. விண்வெளியிலிருந்து நேரடியாக செல்போன்களுக்கு அதிவேக இணைய சேவையை வழங்கும் இந்த செயற்கைக்கோள் மூலம் செல்போன் டவர்கள் இல்லாத அடர்ந்த காடுகள், மலைப்பகுதிகளிலும் 5G வேகத்தில் இணையம், வீடியோ அழைப்புகள், குறுஞ்செய்தி சேவைகளை பெற முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய மண்ணிலிருந்து ஏவப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளோம் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாகவும் இது இஸ்ரோவின் சாதனை எனவும் கூறியுள்ளார். இந்திய மண்ணிலிருந்து ஏவப்பட்டதிலேயே மிகவும் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதால் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் ஒரு பெருமைமிக்க மைல்கல்லை குறிக்கிறது என்றும் இந்தியாவின் விண்வெளித்துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்.